வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் ஆப்டிடியூடில் டிஎன்பிஎஸ்சியில் மென்சுரேஷனில் 2D கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 180. ஸோ பெரிமீட்டர் 180 கொடுத்துருக்காங்க. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு காண்க. பரப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் எழுதிக்கலாம். பெரிமீட்டர் 180 கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் இந்த சைடு இந்த 3 சைடுமே வந்து என்னவாக இருக்கும், ஈக்குவல் லென்த்தாக இருக்கும், சேம் லென்த்தாக இருக்கும். இந்த 3 லென்த்தும் ஆட் பண்ணால் தான் பெரிமீட்டர் கிடைக்கும். ஸோ பெரிமீட்டர் எவ்வளோ, 180. இது 3 சைடுமே நம்ம சேம் லென்த்துனால சேமாக ஏஏஏன்னு எடுத்துக்கலாம். இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் தான் நமக்கு 180 வரும். ஏன்னா சுற்றளவு தான் 180 கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, √3/4 × a². ஸோ இதுக்கு நம்ம a² வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் பண்ண முடியும். அப்போ ஏஏஏ அதாவது 3a வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 180. பெரிமீட்டர்னால் இந்த 3 சைடையும் ஆட் பண்ணால் தான் பெரிமீட்டர், அதோட வேல்யூ தான் 180. அப்போ என்னது, ஏவோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு, 60 கிடச்சிருக்கு. அப்போ அந்த 60 நாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். √3/4 × 60 × 60. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 15 கிடைக்குமா. அப்போது நமக்கு √3 வேல்யூ, √2 வேல்யூ எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ √3யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.732 × 60 × 50. இப்போது 1.732 × 15 × 60 எவ்வளோ, 15 × 6 90. இந்த ஒரு 0 அப்படியே எழுதிக்கலாம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 9 2s are 18, 1 9 3s are 27 + 1 28, 2 9 7s are 63 + 2 65, 6 9 1 is 9 + 1 6 15. அப்புறம் இந்த 2 0 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 3 டிஜிட்ஸ் தள்ளி டாட் இருக்குது, 1 2 3. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆப்ஷன் ஏ. இதுதான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ஈஸி சம் தான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபார்முலா தெரிஞ்சதுனால ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், in a right triangular ground the sides adjacent to right angle are 50 meter and 80 meter. Find the cost of cementing the ground at ₹5 per square meter. ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோணம் வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர் அண்ட் 80 மீட்டர் திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ₹5 வீதம் ஆகும். மொத்த செலவை காண்க. ஸோ இதுதான் கொஷின். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் ட்ரையாங்குலர் கிரவுண்டுனா இதுதான் ரைட் ட்ரையாங்குலர் கிரவுண்டு. ஸோ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒன்று 50 ஒன்று 80. ஸோ இங்கே ஒன்று நம்ம 50 மீட்டர் வச்சுக்கலாம், இங்கே 80 மீட்டர் வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போது இதுக்கு ஃபுல்லாக வந்து சிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1 ஸ்கொயர் மீட்டருக்கு ₹5 சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போது இது ஃபுல்லாக வந்து சிமெண்ட் பண்ணணுன்னா எவ்வளோ ஆகும். அப்போ இதில் வந்து 1 ஸ்கொயர் மீட்டருக்கு ₹5 சொல்லியிருக்காங்கன்னா அப்போ டோட்டலாக எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர், அதோட ஏரியா என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா ½ BH. ஸோ ½ இன்ட்டு, ஸோ இங்கே பிரெத்து ஹைட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ 80 × 50. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 40 0 0 5 4s are 20. ஸோ இதுவும் மீட்டர் தான், இதுவும் மீட்டர் தான். ஸோ இது மீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏரியா நமக்கு இதோட ஏரியா மொத்தம் எவ்வளோ கிடச்சிருக்கு, 2000 மீட்டர் கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போது 1 ஸ்கொயர் மீட்டருக்கு ₹5னா 1 ஸ்கொயர் மீட்டருக்கு ₹5னா 2000க்கு எவ்வளோ, இது நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். x × 1 = 5 ×
2000. அப்போ x equal to 10,000. Option C தான் கரெக்டான ஆன்சர். Next question. The radius of a cartwheel is 35 cm. How many revolutions does it make in traveling a distance of 154 meter? ஸோ ஒரு மாட்டு வண்டியோட வீல் வந்து எவ்வளோ ரேடியஸில் இருக்குன்னா, ஸோ இதுதான் அந்த வீல்னு எடுத்துக்கலாம். ஸோ அதோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 35 மீட்டர் கொடுத்துருக்காங்க. How many revolutions does it make in traveling a distance of 154 meter? ஸோ இந்த வீல் வந்து அப்படியே சுற்றி போயிட்டே இருக்குது. இது டோட்டலாக 154 மீட்டர் இருக்குது. இந்த 154 மீட்டர் அதை சுற்றி சுற்றி போகிறதுக்கு எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் எடுத்துக்கும், எத்தனை தடவை சுற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது எத்தனை டைம் சுற்றுனா இதோட அளவு தெரியணுமா, இதோட சுற்றளவு எவ்வளோன்னு தெரிஞ்சால் நம்ம எவ்வளோ டைம் சுற்றி வருதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிக்கலாமா? அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன, 2πr. அப்போது 2 × 22/7 × ரேடியஸ் 35. 7 5s are 35, 5 2s are 10, 10 × 22 220 சென்டிமீட்டர். ஸோ இதோட சுற்றளவு, இந்த சர்க்கிளோட இந்த வீலோட சுற்றளவு 220 சென்டிமீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இங்கே ஆக்சுவலாக என்னென்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆமாம் தானே? அப்போது இந்த சுற்றளவு வந்து நமக்கு சென்டிமீட்டரில் இருக்குது. நாம் இதே மாதிரி மீட்டராக மாற்றினா தான் இது எவ்வளோ டைம் ரெவல்யூஷன் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதை மீட்டராக மாற்றணுன்னா டிவைட் பை 100. அப்போது 2.20 மீட்டர் கிடச்சிருதா? அப்போது இதோட சுற்றளவு எவ்வளோ கிடைக்குது, பெரிமீட்டர் 2.2 மீட்டர் கிடைக்குது. அப்போ இந்த 2.2 மீட்டர் எவ்வளோ டைம் சுற்றினா இந்த 154 சென்டிமீட்டர் 154 மீட்டர் வரைக்கும் கவர் பண்ணணுன்னு பார்க்கணும். ஸோ ஈஸி மெத்தட் என்னென்னா, இந்த 2.2 × 50 டைம் பார்க்கலாம். 50 டைம் சுற்றினா எவ்வளோ கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். 11 50 டைம் சுற்றினா 110 மீட்டர் தான் கவர் ஆகுது. அப்போ 60 டைம் பார்க்கலாம். 60 டைம் பார்த்தா 132 மீட்டர் தான் கவர் ஆகுது. 70 டைம் செக் பண்ணி பார்க்கலாம். அப்போ 70 டைம் வந்து என்னது, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 70 டைம் சுற்றுது. இந்த வீல் வந்து 70 டைம் சுற்றுறப்ப நமக்கு 154 மீட்டர் கவர் ஆகுதா? அப்போ ஆன்சர் என்ன, 70 டைம் ரெவல்யூஷன் ஆச்சுன்னா இந்த 154 மீட்டர் வரைக்கும் கவர் ஆகும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா, இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா, find the length of the altitude of an equilateral triangle of side 3√3 cm. 3√3 சென்டிமீட்டர் பக்கமுள்ள சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் 3 சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ இந்த சைடு வந்து 3√3, இந்த சைடு 3√3, இது 3√3. 3 சைட்ஸு எவ்வளோன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆல்டிடியூட், இந்த லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கொஷின். இது நம்ம இதை என்னென்னு வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஏவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, இது ஒரு ரைட் ஆங்கிளாக எடுத்துக்கலாம், ரைட் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம், இதை ஒரு ரைட் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏபிசின்னு எடுத்துட்டா c² = a² + b² அதே மாதிரி இங்கே எழுதலாம். அப்போது c² வந்து என்னது, 3√3² = என்னன்னு தெரியாது, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் இந்த பியோட வேல்யூ என்னது, இந்த லைன் ஃபுல்லாக என்னது 3√3. அப்போ இதில் பாதி 3√3/2, இது வந்து 3√3/2. அப்போது b² என்னது 3√3/2 இதுதான் ஃபார்முலாவா. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா 3√3 3 × 3 9, √3 × √3 3. அடுத்தது a² ப்ளஸ் 3 3s are 9, √3 × √3 3 கீழே 2 2s are 4.
அடுத்த 27 equal to a square plus 27 by 4. ஸோ இப்போ 27 minus 27 by 4 equal to a square. இப்போதை நம்ம cross multiply பண்ணலாம். 27 into 4 எவ்வளோ? 8, 4 to 8, 9, 10, 108. 108 minus 27 by 4 equal to a square. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 81 by 4 equal to a square. அப்போது a square a equal to root of 81 by 4 எழுதலாமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 9 by 2. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 4.5 கிடைக்குமா? 4.5 சென்டிமீட்டர். ஏவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 4.5 சென்டிமீட்டர். இந்த லென்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ அதுதான் ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் இஸ் ½ ஹெக்டர். த டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் இஸ். ஒரு சதுரத்தின் பரப்பளவு ½ ஏக்கர் கொடுத்துருக்காங்க. எனில் சதுரத்தின் மூலை விட்டம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கொஷினுக்கு ஒரு ஹெக்டர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ 1 ஹெக்டர் ஈக்குவல் டு எவ்வளோனா 10,000 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஒரு ஹெக்டர் 10,000னா ½ ஹெக்டர், ½ ஹெக்டர் எவ்வளவா இருக்கும்? 5,000 இருக்குமா? ஸோ இந்த 5,000 தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து ½ ஹெக்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எவ்வளோ? ½ ஹெக்டர். இதுதான் எவ்வளோ? 5,000. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்ம இது எப்படி எழுதலாம்? ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5,000. ஸோ இந்த 5,000 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா எப்படி எழுதலாம்? 5 into 1000 எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 1000 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அப்போது 10 into 100 எழுதலாம் இதை ஸ்ப்ளிட் பண்ணி. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரூட் ஆஃப் 5 into 10 into இந்த 100 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினோம்னா 10 into 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 5 into 10 into இதை நம்ம இங்கே ஆல்ரெடி 5 இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் 5 வெளியில் எடுக்கலாம். அப்போது இந்த 5 இந்த 5 ஓகேவா? அதை வெளியில் எடுத்துட்டோம். 5 into 5 ஸ்கொயர்லேருந்து வெளியில் எடுத்தாச்சு. இன்ட்டு இந்த 10 இந்த 10. அப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் இருக்கிறது ரூட் 2. அப்போது 50 ரூட் 2. நம்ம என்னது ஏவோட வேல்யூ வந்து என்னது 50 ரூட் 2ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? டயகனல் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டயகனல் ஃபார்முலா ரூட் 2 ஏ. அப்போ ரூட் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? 50 ரூட் 2. அப்போ 50 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 2. அப்போது 100. ஓகேவா? 100 மீட்டர். இதுதான் என்னது? diagonal of the square. Next question என்னன்னா, a silver wire when bent in the form of a square encloses an area of 484 square meter. If the wire is bent in the form of a circle, then find the diameter of the circle. ஸோ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் போது அதனால் அடைப்படும் பகுதியின் பரப்பு 484 சென்டிமீட்டர். அதே வெள்ளி கம்பியை வட்டமாக வளைக்கப்படுகிறது எனில் வட்டத்தின் விட்டம் என்ன? ஸோ டயமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்னது, ஒரு வெள்ளி கம்பி இருக்குது. அந்த வெள்ளி கம்பியை வந்து ஸ்கொயராக அவங்க மாற்றக்குள்ளே, ஸ்கொயராக வளைக்கக்குள்ளே அதோட ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 484 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? இந்த வெள்ளி கம்பியை, இந்த ஸ்கொயரையே வந்து வளைச்சி சர்க்கிளாக கொடுக்குறாங்க. ஓகேவா? சர்க்கிளாக கொடுக்குறப்ப இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் என்ன? ஸோ இதுதான் டயாமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் என்னது, விட்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஏரியா தெரியணும். இந்த ஏரியா தெரிஞ்சால் தான் என்ன பண்ணலாம், நாம் இதோட பெரிமீட்டர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட பெரிமீட்டர் தெரிஞ்சதுனாலே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தது ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் என்னது, ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 484 கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 484. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 484
ஏ ஈக்குவல் டு 22 கிடச்சிருச்சு. ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? ஏன்னா என்னது, இதோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும், பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த 4 சைடையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், பெரிமீட்டர் கிடச்சிரும். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் எவ்வளோ, இங்கே ஒரு ஏ ஏ ஏ ஏ 4A இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 4 × 22 நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 88 கிடைக்குது. பெரிமீட்டர் எவ்வளோ கிடைக்குது, 88 மீட்டர் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நாம் இந்த ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கொயரோட ஏரியா மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவை வச்சு நம்ம ஏ வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏ வேல்யூ கிடைச்சதுனால இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டரும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போது இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் பண்ணிட்டா அப்போ சர்க்கிளை ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? அப்போது இங்கே என்ன நம்ம திரும்ப கண்டுபிடிக்கணும், இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சுற்றளவு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு அதிலேருந்து ரேடியஸ் கிடச்சிரும். ஓகேவா? அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னது, 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளும் இந்த ஸ்கொயரோட பெரிமீட்டரும் சேமாக தான் இருக்கும். இதோட சுற்றளவும் இந்த சர்க்கிளோட சுற்றளவும் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஒரே வெள்ளி கம்பியை தான் வந்து ஸ்கொயராகவும் மாற்றுறாங்க, அந்த ஸ்கொயரையே அதே தான் சர்க்கிளாகவும் மாற்றுறாங்க. அந்த ஸ்கொயரை கட் பண்ணிலாம் சர்க்கிளாக சேஞ்ச் பண்ணல. அப்போது இதோட பெரிமீட்டர் என்னவோ அதுதான் இந்த சர்க்கிளோட பெரிமீட்டராகவும் இருக்கும். அப்போது இதோட பெரிமீட்டர் எவ்வளோ கிடச்சிது, 88 கிடச்சிது. 2 × 22/7 பைக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் ரேடியஸ். நெக்ஸ்ட்டு நாம் இங்கே கேன்சல் பண்ணோம்னா 22 4s are 88. நெக்ஸ்ட்டு 2 2s are 4. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஈக்குவல் டு இந்த 7 × 2 14. கொஷின் என்ன கேட்குறாங்க, விட்டம். ஸோ டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், 2 × ரேடியஸ். அப்போ 2 × 14 எவ்வளோ, 28. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.